வணக்கம் மக்களே. 2 வருஷம் ஆகிடுச்சு நான் வீடியோ பண்ணி. கிட்டத்தட்ட இப்போ தான் வீடியோ பண்ணுறதுக்கான நேரம் கிடச்சிருக்கு. இத்தனை நாள் எங்கடா இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இவ்வளோ நாளா கோமால இருந்தடா. அதை சின்னதாக ஒரு ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. நம்ம மால்டீவ்ஸ்லேருந்து வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சும்மா ஜென்ரலாக நான் சொல்கிறது தான், அது மாதிரி ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ நான் வந்து எப்படின்னா, மால்டீவ்ஸ்லேருந்து வந்து ஒரு மாதம்தான் ஊரில் இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு நான் ரெடி பண்ணி இங்கே மக்காவுங்கிற சைனாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற மக்காவுங்கிற கண்ட்ரிக்கு நான் வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் பிப்ரவரியில் ஊருக்கு போகிறேன். மார்ச் 22 இங்கே வர்றேன் மக்காவ். வந்துட்டு ஏப்ரல் 11 ஜாயின் பண்ணுறேன் ஒர்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எந்த ஒரு லீவுமே இல்லாமல் நைட் ஷிஃப்ட் தான் நான் பார்க்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நான் ஊரில் நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கிறேன், ஆனால் இருந்தாலும் இங்கே நைட் ஷிஃப்ட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கீங்க. கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துட்டு வரோம் ஐயா. வேறு ஏதாவது கேட்டு பிறந்தேன். அது என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 6 மாதம் லீவே இல்லாமல் கண்டினியூவாக நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார். அப்புறம் 6 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் எனக்கு லீவு கிடச்சிச்சு, 1 நாள் 2 நாள். அப்புறம் 2 இயர் கம்ப்ளீட் ஆகுனுச்சு டோட்டலாக நைட் ஷிஃப்ட்டில் நான் இருந்தது 2 இயர். அந்த 2 இயர்ஸில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அந்த நைட் ஷிஃப்ட்டில் அப்படின்னா, எனக்கு 7 to 7 தான் ஒர்க்கு. காலையில் நைட்டு 7 மணிக்கு போயிட்டு காலைல வருவேன். ஸோ அப்படி வரும்பொழுது சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. சாப்பாடு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். காலையிலேயே நான் வந்து வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் சமைச்சு. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. அதில் என்ன ஒரு கூத்துனா, நான் சமைக்கிற சாப்பாடு நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பாதி பிரச்சனை எனக்கு வந்தது. அது மாதிரி என்றைக்குமே சாப்பிட்றாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரு. பிறகு இதையும் கறியையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு காலைல ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுட்டு படுப்பேன். படுத்துட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திரும்பி 7 மணிக்கு வேலைக்கு போகணும். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 11 மணி போல் நான் சாப்பிடுவேன் நைட் சாப்பாடு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த சாப்பாடும் கிடையாது. மக்கிய நாள் இதே மாதிரி ஒரு 6 மாதம் ரொட்டீனாக தூக்கமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட் டைமு ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் அனைவருக்கும் இலவச மருத்துவம் ஐயா இந்த இடத்துல பெயின் வந்துச்சு. சரி, நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா கண்டினியூவாக இன்னமும் இருக்குது அந்த பெயின். எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. மை காட், ஐ அம் வெரி சாரி பா, ஐ அம் வெரி. அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மாதம் இருந்துச்சு, அதுவே போயிடுச்சு. பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிட்றியா? ஐயோ. ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஜூன் மாதம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 15 நாள். அதுவும் ஒரு பெரிய கொடுமை. இந்த நாட்டை பொறுத்தளவில் லீவும் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இங்கே ஒர்க்குக்கு வந்தால் அதை தனியாக பற்றி சொல்கிறேன். இங்கே எப்படி வந்தேன், என்ன எவ்வளோ கட்டி வந்தேன், என்ன மாதிரி ஒர்க்கு பார்க்குறேன் அப்படிங்கிறத தனியாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு ஊரில் போயிட்டு பார்த்தோம்னா ப்ளட் டெஸ்ட்டு அப்புறம் எல்லாமே எடுத்து பார்த்தேன். ஸோ நார்மலாக இருந்துச்சு. நாள் முழுக்க எரிச்சலாக இருக்குது, டென்ஷன், ஹை ப்ரெஷர் அது ஏறிடுச்சு, 160 போயிடுச்சு. ஸோ அதுக்கு மாத்திரையை வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு 15 நாள் தானே இப்படிங்கிறதுல முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு நேராக ரிட்டர்ன் இங்கே வந்துட்டேன் திரும்பி. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 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 6 மந்த்தாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது வீடியோ பண்ணுறதில்ல, அப்படியே சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறது இது பண்ணுறது அப்படிமா போகிறது, அது லைட்டாக எடுக்கிறது எப்போயாச்சும். அப்புறம் இதுதான் இந்த 2 வருஷத்தில் இதுதான் நடந்துச்சு. இப்போ ஒரு 4 மாதமாக டே ஷிஃப்ட் பார்க்குறேன். டே ஷிஃப்ட் பார்க்குறதுனால நான் கண்டினியூவாக நைட்டு பார்த்துட்டு டே ஷிஃப்ட் பார்க்கும் பொழுது கண்ணில் வேலையை காமிக்குது, கண் எரியுது, அப்படியே ஒரு மாதிரியாக அதாவே துடிக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நான் உனக்கு என்னடா பண்ணணும்? பேசிக்காக நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு ஏன்டா நீங்கள் இருக்கிற அப்படின்னு. கடினமான உண்மையை வந்து கற்றுக்கிட்டேன். பணம் தான் இங்கே எல்லாம் அப்படின்றது தான் கடைசியாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு ஊரில் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறேன். அது எவ்வளோ நாள் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ
ஸோ இவ்வளோ தான். இன்னமும் நிறைய இருக்குது, பட் வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு மாதிரியா அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பேசிக்காக நான் என்ன சொல்கிறதுனா, நைட் ஷிஃப்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட்டில் நல்லா சாப்பிட்டாகணும். நான் சாப்பிடாததுனால எனக்கு பிரச்சனை பண்ணுச்சு. சாப்பிட்ருந்தோம்னா அந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அதே மாதிரி மென்டலி வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் நைட்டில் இருக்கும் பொழுது. அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடணும். நம்ம தூக்கம் இல்லைன்னாவே நம்ம உடம்பு பல பிரச்சனையை கொண்டு வருது. பி கேர்ஃபுல். நைட் ஷிஃப்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப என்ன சாப்பிட்டாலுமே ஒரு மென்டலி நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, தூக்கம் இல்லாது. அதை கரெக்டாக பார்த்துக்கிடணும். ஸோ பேசிக்காக நான் இந்த 2.5 வருஷம் எதுக்கு பண்ணலைன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலையோட இது 12 மணி நேரத்துலேருந்து ஒரு 9 மணி நேரம் இப்போக்கி நான் பார்க்குறேன், ஒரு 2-3 மாதமாக. ஸோ அதுக்கு பிறகு தான் என்னோடய டோப்பமைன்லாம் அந்த பழைய வீடியோலாம் பார்த்துட்டு சரி என்னடா பண்ணிகிட்ருக்கிற, எங்கடா போயிட்டுருக்கிற அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஏதாச்சும் நம்ம மெமரிஸை எடுப்போம், கண்டினியூ பண்ணுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்புறம் ஒன்று, சஜனை, சியாமணி ப்ரோ, அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் வீடியோ நம்ம பண்ணலை. புட்டிய புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. டேய் மச்சான், உனக்கு என்னடா? நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.